ஆனால் பெரிய கொடுமை அவர் கூட நடிக்க போகும்போதுன்னா, டைலாக் பேசி அப்படி திரும்பணும். அந்த 3வது லைனில் தான் கண்ணீர் வெளியே வரும். இது என்ன டேப்பாக வச்சுருக்கேன் நான்? இங்கே இருந்து 3வது வரியில் கண்ணீர் வரணும்னு படுத்தி எடுத்துருவார். தாவணி கனவுகளில் அந்த சீன் ஐ திங்க் நாங்கள் சாப்பிட போகும்போது வீட்டில் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தெரியலையான்னு என்னமோ கேட்குறேன். அப்போ அந்த சீனில் வந்து அந்த க்ளோஸ்அப் வர வரைக்கும் அவர் விடலை. ஹீ மேட் ஷுர் வி டிட் இட். ஆனால் இதில் ஒரே ஒரு சீக்ரெட் நான் சொல்லணும். நாங்கள் 2 பேரும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். இன்று போய் நாளை வா, அந்த கதைக்கு நான் வரேன். ஏன்னா எனக்கு தான் இந்த கதையெல்லாம் தெரியும். எல்லா படத்துலையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நானும் பாக்யராஜா ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பேச மாட்டோம். டைலாக் நீங்க தான் அவரை அதிகமா வந்து வம்பு இழுப்பீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வந்து. ராஜா நிஜமா இல்லையே? இப்போதான் கன்ஃபார்மாக டவுட் வருது மேடம். ஆமாம், இப்போ கன்ஃபார்ம் ஆகுது மேம். நான் அப்படியெல்லாம் பண்ணுறதே இல்லை. அவர் டான்ஸ் ஆட போகும்போது மட்டும்தான் அப்படியே நிற்பேன், தவிர நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அல்ல, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவர் நாங்கள் 2 பேரும் அவர் கேளுங்க, ஒருத்தர் மூஞ்சி பார்த்து நாங்கள் டைலாக் பேச மாட்டோம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார், நான் சிரிப்பேன். அதனால வீல் போத் ஸ்டாண்ட் லைக் திஸ். நான் இப்படி பார்த்து பேசுவேன், அவர் அப்புறம் ஹில் கட் டு க்ளோஸ். நீங்கள் அவர் படங்கள், பழைய படங்கள் எடுத்து பாருங்கள், 2 பேரும் ஃபேஸை பார்த்து பேச மாட்டோம். ரொம்ப ரேர். அப்படி பேசணுன்னா டக்குன்னு பேசிட்டு அப்படி போயிடுவோம். இன்று போய் நாளேவா தான் ஒரு அளவுக்கு நம்ம ஃபேஸ் பார்த்து பேசணும். இல்லை ராஜா, கரெக்டா?